இட்லி வித் கறி குழம்பு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 4 கரண்டி எண்ணெய், கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுமே கறிவேப்பிலை, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி, நான் ஒரு 200 மட்டன் எடுத்திருக்கேன், மட்டன் சேர்த்துக்கிறேன். மட்டன் நல்லா சுருண்டி வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை நல்லா போனதும் தேவையான அளவு உப்பு, அத்தோட மிளகாய்த்தூள் நம்ம வீட்டிலேயே அரைச்சது, தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு 5 to 6 விசில் வரட்டும். அப்போ தான் நமக்கு மட்டன் நல்லா குக் ஆகும். அவ்வளோதான், ப்ரெஷரெல்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது கரம் மசாலா போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியான கறி குழம்பு ரெடி. நீங்களும் மறக்காமல் சண்டே அன்றைக்கி